ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஜிடி எக்ஸாம் வந்து பிப்ரவரி டு ஏப்ரல்ல நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டா 60ல இருந்து 70 நாள் வரைக்கும் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் எந்த இடத்துல வீக்கா இருக்கும், எது நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட், எந்த கொஸ்டினை எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், கொடுத்திருக்கக்கூடிய 1 ஹவருக்குள்ள எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்போம். இங்கிலீஷ்ல வந்து 20 கொஸ்டின், மேக்ஸ்ல 20 கொஸ்டின், ரீசனிங்ல 20, ஜெனரல் அவேர்னஸ்ல 20, டோட்டலா 80 கொஸ்டின் வந்து கொடுத்திருப்போம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 160 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருப்போம். நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 வந்து நெகட்டிவ் மார்க்கா கொடுத்திருப்போம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்கோரும் நீங்க பார்த்துக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இன்ஸ்டன்டா நீங்க அட்டன் பண்ண கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் நீங்க பார்த்துக்கலாம். எத்தனை டைம்னாலும் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதான் கம்ப்ளீட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக்கை மட்டும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டெஸ்ட் அனலைஸ் பண்றீங்க, இங்கிலீஷ்ல எரர் ஸ்பாட்டிங்ல வந்து மார்க் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த எரர் ஸ்பாட்டிங் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு கிராமர் ரூல்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுட்டு அந்த எரர் ஸ்பாட்டிங்க்கு மட்டும் வந்து என்ன பண்ணணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியாகுது, இப்போ மேக்ஸ்ல 20க்கு உங்களால 10 தான் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா மீதி 10 மார்க் எங்க போகுது, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் மிஸ் ஆகுது, இல்ல எந்த மொத்தமா ஒரு 4-5 டாபிக்ல மிஸ் ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். அப்ப சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு ஓரளவுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஏற்கனவே எடுத்த டெஸ்ட்ல இருந்து உங்களோட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்படியே டெய்லி பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா மொத்தமே 80 கொஸ்டின் தான் இருக்கு. 1 மணி நேரம் தான் டைம். 1 மணி நேரம் டெஸ்ட் எடுக்க போறீங்க, இன்னொரு 1 மணி நேரம் ஃபுல்லாவே உட்காந்து அனலைஸ் பண்ண போறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு தாராளமா ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதை தரவா அனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 hour அனலைஸ் பண்ணும்போது சில டாபிக்ஸை நோட் பண்ணுங்க, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் மார்க் மிஸ் ஆகுது அப்படின்னு. உங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா 80க்கு 70 கொஸ்டின் வரைக்கும் 100% அக்யூரசியோட போடுற மாதிரி பாத்துக்கோங்க. 70ல இருந்து 70க்கு மேல போடுற மாதிரி, ஓகேவா? ஏன்னா நாம வந்து கட் ஆஃப்க்குன்னு எய்ம் பண்ணி படிக்க கூடாது, டாப்பரா செலக்ட் ஆகுற மாதிரி நாம வந்து படிக்கணும். ஓகே, இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க உங்களோட மொபைல் போன்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன் வந்து நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப், பிசி எல்லாத்துலயுமே நீங்க வந்து லாகின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் போன்ல எப்படி லாகின் பண்றது, லேப்டாப்ல எப்படி லாகின் பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டீம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு நாம நியூவா லான்ச் பண்ணிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஜிடி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஷெட்யூலும் கொடுத்துருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, எல்லாமே படிச்சு முடிச்சிட்டாங்க, எப்படி டெஸ்ட் எடுக்கணும், எங்க இருந்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு நம்ம நியூவா லான்ச் பண்ணிருக்கிறதுனால டெஸ்ட் பேட்சுக்கு 399 ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபர் நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேடம், ஜிடிக்கு எனக்கு சிலபஸ் என்னன்னு கூட தெரியாது, எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கோ எல்லாத்தையுமே தரவா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கான செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
எல்லாமே படிச்சு முடிச்சுட்டேன், நான் டெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே நான் படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஜிடியோட செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் அப்ளை பண்ணிட்டு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க, எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டெஸ்டா தான் கொடுத்திருக்கோம். எத்தனை டைம்னாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.